இன்னைக்கு சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து தான் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமியிலிருந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு தேவையான பண்டில்டு கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஐடிக்கு போகணும், லோ நாலேஜாக இருக்குது, நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா இவங்க கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேகன்சி வந்திருக்குங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், ட்ராக் மிஷின், பிளாக் ஸ்மித், பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வேகன்சிங்க. 183, 28, 113, 19, கேரேஜ் அண்ட் வேகன் 260, டீசல், எலக்ட்ரிக்கல் 105, மெக்கானிக்கல் 168, எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ் 444, எலக்ட்ரிக்கல் ஜிஎஸ் 202. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 28/7/2025 சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2025. ஸோ இந்த பிடிஎஃப்லையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 7th சிபிசியில் லெவல் 5 சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி 29,200. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 33 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் 183. செகண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 லெவல் 2, சேலரி இனிஷியல் பே 19,900. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஏஜ் 18 30 இருக்கணும். வேகன்சி பார்த்தீங்கன்னா 6055. டோட்டலாக 6238 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி வைஸ் அண்ட் ரயில்வே ஜோனல் வைஸ் டீடைல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கிவன் இந்த அனெக்சர் சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்ட் எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் ஃபார் டெக்னீஷியன், 18 to 30 இயர்ஸ் ஃபார் கிரேட் 3 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ்க்கு தன்னோட ஆக்டிவான ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும், வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் அது மாதிரி தான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மினேஷன் ஆஃப் மார்க் வில் பி டன் ஃபார் சிபிடி ஸ்கெல்ட் இன் மல்டிபிள் ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா 1/3 மார்க்ஸ் ஆர் எவ்ரி ராங் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் 500, 400 shall be refunded during directing bank charges சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா 250 கட்டினா போதும். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடிஸ் ஃபார் பே லெவல் 5க்கு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 90 minutes, 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/3. சப்ஜெக்ட் அவேர்னஸில் 10, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 15, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனில் 20, மேத்தமெட்டிக்ஸில் 20, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 35. டோட்டலாக 100 சொல்லியிருக்காங்க. 100 மார்க் ஈச், 90 minutes டியூரேஷன். இது கிரேட் 2க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 questions, 100 மார்க்ஸ். என்ன விவசாயம் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கூட மறக்காம எங்களோட எக்ஸ்பிரஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.